வணக்கம். மார்க் டெஸ்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வாங்க நம்ம மார்க் டெஸ்ட் 2 வீடியோவுக்கு போகலாம். Question number 1. In ASBA, that is application supported by blocked amount is blocked in option A, trading members account, option B, issuing company account, option C, investor own account, option D, none of the above. ஸோ ஆஸ்பா அக்கௌண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் இனிஷியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஸ்பா அக்கௌண்ட்டில் போய் உட்காந்துருக்கும். ஸோ தட் அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இதுலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, இல்லாட்டினா வந்து எங்கேயும் போகாது. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தட் இஸ் இன்வெஸ்டர் ஓன் அக்கௌண்ட். ஸோ இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் ஓன் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் அமௌண்ட் உங்கள்கிட்ட தான் இருக்கும், என்ன பிளாக் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் என்னவோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும், அது எதுவும் இல்லை. ஸோ எக்ஸாக்டாக என்ன அமௌண்ட் அங்கே எடுக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அமௌண்ட், தட் இஸ் ஆஸ்பா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அமௌண்ட் இஸ் அ ஃபெசிலிட்டி வேர் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷன் in a new fund offer is accompanied by an authorization to the bank to block the amount of the application money in the investor bank account. புரியுதுங்களா? ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஆஸ்பா அக்கௌண்ட் வந்து மணிஸ் கோஸ் அவுட் ஆஃப் த இன்வெஸ்டர் பேங்க் ஒன்லி ஆன் த அலாட்மெண்ட். அன்டில் தென் இட் கீப்ஸ் ஏர்னிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த இன்வெஸ்டர். ஸோ புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ வாங்க நம்ம வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். An investor who is in the accumulation phase of retirement planning has a portfolio concentrated towards bank fixed deposits. Which behavioral bias the investor is suffering from? Option A, confirmation bias. Option B, familiarity bias. Option C, herd mentality. Option D, overconfidence. ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா ஸோ எந்த இதில் போய்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இவர் இப்போ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா பேங்க் எஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இது எந்த பயாஸில் வரும்? ஸோ நீங்கள் அகேன்ஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிற ஆன்சர் எஸ், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஃபெமிலியாரிட்டி பயாஸ். ஸோ ஃபெமிலியாரிட்டி பயாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹூ டென்ஸ் டு ப்ரிஃபர் த ஃபெமிலியர் ஓவர் த நாவல். As the popular proverb says, a known devil is better than unknown angel. This leads an investor to concentrate the investment in what is familiar, which at times prevents one from the exploring better opportunity as well as the meaningful diversification. ஸோ புரியுதுங்களா? இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் கான்சன்ட்ரேட் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் வாட் இஸ் ஃபெமிலியர். ஸோ இந்த கேஸில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எஃப்டின்றது ஃபெமிலியர். ஸோ அதுதான் வந்து ஃபெமிலியாரிட்டி பயாஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following type of fund has high total expense ratio or TER? Option A, exchange traded fund. Option B, passive fund. Option C, index fund. Option D, active fund. So answer guess பண்ணிட்டீங்களா? Yes, the answer is option D. ஸோ இங்கே பார்த்தீங்க புக்கில். ஸோ இன்வெஸ்டிங் இன் லிக்விட் ஸ்கீம், இண்டெக்ஸ் அண்ட் ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், the total expense ratio should not exceed 1% of the daily net asset. ஸோ அதுக்கெல்லாம் வந்து 1% தான் மேக்ஸிமம் போகணும். ஸோ வேறஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ரிலேட்டட் ஒன்று, இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ரிலேட்டட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா the expense ratio of the scheme including weighted average total expense ratio levied by the underlying scheme shall not exceed 2.25% of the daily net asset value. So, okay, next question. Every mutual fund trust has to be registered with the SEBI. Who seeks his registration with the SEBI? So, option A, sponsor. Option B, asset management company, AMC. Option C, trustee. ஆப்ஷன் டி, ரிஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், தட் இஸ் RTA. ஒரு ஏஎம்சி இது ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபண்டை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து அது வந்து எகெயின் அது வந்து செபி கூட ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது அந்த ஆக்டிவிட்டி யார் பண்ணுவா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ எஸ், யூ கெஸ்ட் ரைட், இட் இஸ் sponsor responsibility. So option answer is option A. Sponsor, it's like they are the promoter of the and the mutual fund ன்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவரால் responsibility.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் பாருங்கள். ஸ்பான்சர் அவருடைய வந்து த அப்ளிகேஷன் டு செபி ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் மேட் பை த ஸ்பான்சர். ஓகே, தேர் ஆஃப்டர் த ஸ்பான்சர் இன்வெஸ்ட் த கேபிட்டல் ஆஃப் த ஏஎம்சி. ஸோ அவர் தான் வந்து அந்த கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ இதில் வந்து ஸ்பான்சரை பொறுத்தவரை மல்டிபிள் கொஸ்டின் வரும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் அந்த ஃபினான்ஸ் ஃபீல்டில் எவ்வளோ வருஷமாக இருக்கணும்னு போட்டிருப்பாங்க. அது வந்து நாட் லெஸ் தென் 5 years அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா அவருடைய வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் லாஸ்ட்டு 5 years அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி அட்லீஸ்ட் நாட் லெஸ் தென் 10 crores அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நெட் ஆனுவல் ப்ராஃபிட்ஸ் ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டூரிங் இமீடியட்லி ப்ரிசீடிங் 5 years ஆஃப் அட்லீஸ்ட் ₹10 crores. ஸோ லாஸ்ட் 5 yearsல பார்த்தீங்கன்னா அவர் வந்து டேக்ஸு இன்ட்ரெஸ்ட்டு டிப்ரிஷியேஷன் எல்லாம் போக 10 crores மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து செபியோட ரூல்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி ஆர் க்ரைட்டீரியா ஃபார் த ஸ்பான்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் தட் ஹாவ் அ மெச்சூரிட்டி பீரியட் ஆஃப் டேஷ். ஸோ எவ்வளோ நாள் வந்து மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டி தட் ஹாவ் அ மெச்சூரிட்டி பீரியட். மணி மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் வந்து மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 91 days, ஆப்ஷன் பி வந்து லெஸ் தென் 182 days, ஆப்ஷன் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 364 days, ஆப்ஷன் டி ஈக்குவல் டு 364 days. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 364 days. நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் டெட் செக்யூரிட்டிஸ் தட் ஆர் மெச்சூர் வித்தின் எ இயர் ஆர் கால்டு மணி மார்க்கெட் செக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், no investor can have a holding of more than %% of schemes net asset. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதோட வந்து பர்சன்டேஜில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து நம்ம சிங்கிள் இன்வெஸ்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 10 இல்லை 15%, 20%, 25% அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய ஆன்சர் என்ன? த ரைட் ஆன்சர் இஸ் த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25% தான் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது சிங்கிள் இன்வெஸ்டர் இன் எ ஸ்கீம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்யர்மெண்ட் ஆஃப் மினிமம் இன்வெஸ்டர் இந்த ஸ்கீம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா த ஸ்கீம் பிளான் ஹேவ் மினிமம் 20 இன்வெஸ்டர், நோ சிங்கிள் இன்வெஸ்டர் ஷால் அக்கௌண்ட் ஃபார் மோர் தென் 25% கார்பஸ் ஆஃப் த ஸ்கீம். ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அதாவது வந்து ஒரு பிளானுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக ஆக்டிவாக இருக்குன்னா எவ்வளோ இன்வெஸ்டர் வேணும் மினிமம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்வெஸ்டர் இருந்தால் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து செபி வந்து அந்த ஸ்கீமை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இல்லாட்டினா அதை கீழே கேன்சல் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ் cannot be charged to a mutual fund scheme? ஆப்ஷன் ஏ காஸ்ட் ஆஃப் statutory advertisement, ஆப்ஷன் பி இன்ட்ரெஸ்ட் ஆன் delayed payment of redemption, ஆப்ஷன் சி மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ஆப்ஷன் டி இன்வெஸ்டர் கம்யூனிகேஷன் எக்ஸ்பென்சஸ். இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போடுறாங்க இல்லையா, டிஆர், அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு மேக்ஸிமம் 1 தான் வச்சுக்கலாம். ஈக்விட்டி ரிலேட்டட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2.25 வரையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸில் வந்து அந்த டிஆர்லேருந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் தான் அந்த 4 கேட்டிருக்காங்க. அது வந்து எது இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக் இது வந்து அதில் கண்டிப்பாக போடணும். ஒரே ஒரு இது மட்டும் எது எக்ஸ்க்ளூட் பண்ணலான்னா, இப்போது நம்ம ரிடம்ஷன் பண்ணும்போது அவங்க வந்து பேமெண்ட் நம்மளுக்கு உடனே கொடுக்கணும். ஸோ அந்த பேமெண்ட்டில் ஏதாவது டிலே ஆச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து 15% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த இன்வெஸ்டருக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மிஸ்டேக் ஃப்ரம் வந்து ஏஎம்சி சைடு. ஸோ அதனால் எஸ், த ஆன்சர் இஸ் த பி, ஆப்ஷன் பி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிலேட் பேமெண்ட் ஆர் ரிடம்ஷன் that cannot be charged to the TER, total expense ratio or expense accountல சேர்க்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிலே இன் பேமெண்ட் ஆஃப் ரிடெம்ஷன் ஆர் ரீபர்ச்சேஸ் பர்சீட்ஸ், ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the AMC asset management company shall be liable to pay interest to the unit holder at such rate as may be specified by SEBI for the period of such delay. ஸோ அந்த டிலே ஏதாவது இருந்துச்சுன்னா ரிடெம்ஷன் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு
அது வந்து ஏஎம்சி தான் அவங்க எடுத்துக்கணும், நாட் எக்ஸ்பென்ஸில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், ப்ரெசன்ட்லி அட் 15% per annum. ஸோ ஒன் மோர் வந்து கொஸ்டின் கேட்கலாம், இஃப் தெர் இஸ் என்ன டிலே இன் பேமெண்ட் ஆஃப் ரிடம்ஷன் வந்து வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் பே டு த இன்வெஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 15% per annumன்றது ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்வெஸ்டர் ஹாவ் த ரைட் டு ஸ்பெசிஃபை அப் டு டேஷ் நம்பர் ஆஃப் நாமினிஸ் ஃபார் த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கு நாமினிஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நமக்கு எதாவது ஆச்சுன்னா யாருக்கு அது போகணும் அப்படின்றதுக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ பேர் மேக்ஸிமம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க, நாமினிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 1 இல்லை 2 பேரா, 3 பேரா, 5 பேரா, இல்லை எவ்வளோ, இது என்ன கரெக்ட் ஆன்சர்? ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ், ஆப்ஷன் 3, ஆப்ஷன் சி 3. ஸோ 3 நாமினிஸ் வரையும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம அதில் வந்து தெர் இஸ் அதர் ஆப்ஷன் ஆல்சோ, வாட் பர்சன்டேஜ் வந்து அந்த 3 பேருக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணாட்டினா பர்சன்டேஜ் என்ன ஆகும்னா, மோர் தென் 1 நாமினி இருந்தால் அது வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாமினிஸ் இருக்கும், நம்ம பர்சன்டேஜ் போடல அப்படின்னா 50-50 போயிடும். ஸோ 3 இருக்காங்கன்னா அது வந்து 33-33 அந்த மாதிரி போயிடும். ஸோ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணணும். பட் இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணணும், வாட் இஸ் அ பர்சன்டேஜ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் டு அப்பாயிண்ட் நாமினிஸ், த இன்வெஸ்டர் கேன் அப்பாயிண்ட் அப் டு 3 நாமினிஸ். ஸோ 3 நாமினிஸ் வரும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம், ஃபார் இன்வெஸ்டர் பண்ணலாம். ஸோ அது வந்து அவருடைய டெத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு போய் சேரும். அதான் சொல்கிறாங்க, ஹூ வில் பி என்டைட்டில் டு யூனிட்ஸ் இன் த ஈவெண்ட் ஆஃப் த டெமிஸ் ஆஃப் த இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்ட் இஸ் மோர் வாலட்டைல் இன் நேச்சர்? ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்மால் கேப் ஃபண்ட், ஆப்ஷன் பி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், ஆப்ஷன் பி சி மல்டி கேப் ஃபண்ட், ஆப்ஷன் டி மிட் கேப் ஃபண்ட். ஸோ இந்த 4ல் வந்து எது வந்து ஹைலி வாலட்டைல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்எஸ்சியில் வந்து ஆஃப்டர் 250 கம்பெனிஸ்க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்மால் கேப். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுனா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ், மீடியம், ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் பர்சன்டேஜ் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரை டிசைட் பண்ணுவார், எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும். எல்லாமே தூக்கி லார்ஜ் கேப்லேயும் போடலாம், எல்லாமே தூக்கி வந்து மிட் கேப்லேயும் போடலாம், எல்லாமே ஸ்மால் கேப்லேயும் போடலாம், இல்லை அவர் ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம், 75, 20, 10 அந்த மாதிரி 5 அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் மல்டி கேப் அப்படி இல்லை. அப்படி மல்டி கேப்பில் செபி நாம்ஸ் பிரகாரம் லார்ஜ் கேப்பில் 25, மிட் கேப்பில் 25, ஸ்மால் கேப்பில் 25 இருக்கணும். மீதி 25% ஃபண்ட் மேனேஜர் எப்படி யூஸ் பண்ணுறாரோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 101லேருந்து 250 வரையும் இருக்கிறது வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாக்ஸ். ஸோ அந்த இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மிட் கேப் ஃபண்ட். ஸோ இதில் வந்து எஸ், நீங்கள் இப்போ ஸ்மால் கேப்பு அதுக்கப்புறம் நான் சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ ஆன்சரு எது அப்படி ஹைலி வாலட்டைல் இன் நேச்சர் அப்படின்ட்டு. எஸ், ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ, வாலட்டைல் இருக்கோ, அதில் வந்து ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஆன்சர் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வென் இன்வெஸ்டர் செல் அ மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ், வாட் இஸ் த எக்ஸிட் லோட்? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சேம் ஃபார் ஆல் ஸ்கீம்ஸ், ஆப்ஷன் பி வந்து சேம் ஃபார் ஆல் ஏஎம்சிஸ், ஆப்ஷன் சி வந்து வேரியஸ் ஃப்ரம் இன்வெஸ்டர் டு இன்வெஸ்டர், ஆப்ஷன் டி வேரியஸ் ஃப்ரம் ஸ்கீம் டு ஸ்கீம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எல்லாருக்கும் சேமா, இல்லை ஏஎம்சி வைஸ் அக்ராஸ் ஏஎம்சிக்கு ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை வந்து இன்வெஸ்டர் மாறுமா, இல்லை ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸிட் லோடு. ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து என்ட்ரி லோடு வந்து அபான் பண்ணிடுச்சு செபி ரீசெண்டாக, அதை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ எதுக்குமே என்ட்ரி லோடுன்றது கிடையாது. ஸோ எக்ஸிட் லோடு தான். த ரைட் ஆன்சர் இஸ் வேரியஸ் ஃப்ரம் த scheme to scheme. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர். earlier the scheme had the flexibility to differentiate between different classes of investor within the same scheme. அதாவது வந்து டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர் வந்து ஹையாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு இது, லோவாக இன் பண்ணுறவங்களுக்கு ஒரு எக்ஸிட் லோடு, இந்த மாதிரிலாம் earlier இருந்துச்சு. So by charging them at different levels of load, further all the money collected as loads were available for the AMC to bear various selling expenses. There were liberal limits on how much could be charged as a loads. இப்போது ஸோ இதெல்லாம் earlier. இப்போ however the current position என்ன சொல்கிறாங்கன்னா, SEBI has banned entry load. So there is no entry load. Earlier இருந்துச்சு அப்படின்றத முன்னாடி பார்த்தோம். So there is no entry load. When it comes to the exit load பார்த்தீங்கன்னா, no distinction will be made among unit holders.
on the basis of amount of subscription. Amount of subscription அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது பொறுத்து எதுவும் கிடையாது. While complying with the same, any imposition or enhancement in the load shall be applicable only on a prospective investments. The parity among unit holders on exit load shall be made applicable at portfolio level அப்படின்னு சொல்கிறாங்க. So no exit load will be charged on a bonus unit and units allotment on reinvestment or dividend. So அதிலெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. So answer for question number 11 பார்த்தீங்கன்னா it varies from scheme to scheme. Question, if NFO, that is new fund offer, is rejected, full amount to be refunded to investor within dash days of NFO closures. So option A 5 working days, option B 7 working days, option C 10 working days, option D 15 working days. இப்போ NFO போட்டு உங்களுக்கு கிடைக்காதுன்னா உங்கள் அமௌண்ட் வந்து எவ்வளோ நாளுக்குள்ள கொடுக்கணும் NFO க்ளோஷரில். NFO க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 5 ஒர்க்கிங் டேஸில் அந்த அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணணும். அது NFO க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியல, 2 இது இருக்கும். ஒன்று உங்களுக்கு யூனிட் கிடைக்கும், இல்லை யூனிட் கிடைக்காம போகும். ஸோ யூனிட் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அலாட் பண்ணணும். அந்த அலாட்மெண்ட்டும் வந்து 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார பண்ணணும் NFO க்ளோஷர்லேருந்து. ரீஃபண்ட் பண்ணாலும் வந்து அது 5 ஒர்க்கிங் டேஸ்லேருந்து ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். அலாட்மெண்ட் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் ரீஃபண்ட் ஆஃப் மணி as the case may be should be done within 5 working days of closure of the scheme. So further open-ended schemes have to reopen or sale or repurchase within 5 business days of the allotment. ஸோ இது கூட வந்து இன்னொரு கொஸ்டினாக உங்களுக்கு வரலாம். இது எவ்வளோ டேஸ் ஆஃப் அலாட்மெண்ட்க்கு அப்புறம் வந்து நம்ம ஓப்பன்-எண்டட் ஸ்கீமில் வந்து ரீபர்ச்சேஸ்க்கு வந்து ஆர் சேல் ஆர் பர்ச்சேஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்கும். அது வந்து 5 business day from the day of allotment அப்படின்றது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், beta of an equity fund measures its option A performance, option B risk, option C both of the above, option D none of the above. ஸோ பீட்டா அண்ட் ஆல்ஃபாலாம் தெரியும். ஸோ பீட்டா வந்து எதை வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ பீட்டா வந்து ஆல்வேஸ் த வேல்யூ வந்து 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பீட்டா வந்து 1க்கு மேலே போச்சுன்னா 1ன்னு சொல்லுவாங்க, கீழே வச்சுன்னா 1ன்றுவாங்க. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், ஏன்னா பீட்டா வந்து எதை மெஷர் பண்ணுறதுன்னா ரிஸ்க்கை மெஷர் பண்ணுது. ஸோ ஒன்றுன்றதை வந்து டிஃபைன் பண்ணுறோம். எனிதிங் அபவ் 1 வந்து ஹையர் ரிஸ்கி அண்ட் ஈக்விட்டி, இதில் பிலோ 1 வந்து லோ ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பீட்டா மெஷர் த ஃப்ளக்சுவேஷன் பீரியாடிக் ரிட்டர்ன்ஸ் இன் ஸ்கீம் as compared to the fluctuation in the periodic returns over the scheme period. The diversified stock indexல by definition as beta வந்து 1. Companies or schemes whose beta is more than 1 are seen riskier than the market. ஸோ 1.2 1.4 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டா இஸ் 1 லெஸ் தென் 1ன்றது வந்து லெஸ் ரிஸ்கி அப்படின்றாங்க. ஸோ பீட்டான்றது வந்து பேசிக்கலி ரிஸ்க் மெஷர் பண்ணுறது. அதில் வந்து 1 above 1 below 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பீட்டா ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போது அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து when compared to the benchmark index 10% மூவ் ஆச்சுன்னா இது வந்து 8% மூவ் ஆகும். ஸோ சிமிலர்லி இப்போ வந்து அது வந்து 10% கீழே இறங்குச்சுன்னா இது வந்து 8% கீழே இறங்கும். ஸோ அதுதான் அப்பவர்ட் போனாலும் அதே தகுந்த ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் போகும், பர்சன்டேஜில் டவுன்வர்ட் வந்தாலும் இது ஆகும். ஸோ இதே 1.2 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இப்போ மார்க்கெட் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் 10% மூவ் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 12% ஆச்சுன்னா 12% உங்களுக்கு அபோவில் போகும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா இறங்கும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் 10% ஆச்சுன்னா இது 12% கீழே இறங்கும். ஸோ அதனால தான் அது வந்து above 1 வந்து ஆல்வேஸ் ரிஸ்கி அப்படின்றாங்க பீட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ தர் இன்வெஸ்ட்மெண்ட் டேஷ். Option A at book value, option B on a mark to market basis, option C at purchase price, option D none of the above. ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்களா? எஸ், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆன் அ மார்க் டு மார்க்கெட் பேசிஸ். ஸோ மார்க் டு மார்க்கெட் பேசிஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போது எவ்ரிடே வந்து என்ஏவி கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னா, அந்த ஈக்விட்டி பேஸில் 50 ஸ்டாக் இருக்குன்னா, அந்த 50 ஸ்டாக்கோட வந்து கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்னென்னு பார்த்துட்டு, ப்ரைஸ் என்னென்னு பார்த்துட்டு, அதை வந்து வேல்யூ பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் இவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணி அந்த ஆக்சுவல் வேல்யூ வந்து
அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கால்குலேட் பண்ணுறது தான் வந்து NAV. ஸோ அதை தான் வந்து அந்த ப்ராசஸ் தான் வந்து மார்க் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே வந்து இதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு NAV பப்ளிஷ் பண்ணணும். அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஆம்பியோட வெப்சைட்லேயும் நம்ம வந்து அதை அவங்க NAVயை பப்ளிஷ் பண்ணணும். அது வந்து செபியோட ரூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் டு மார்க்கெட், த ப்ராசஸ் ஆஃப் வேல்யூயிங் ஈச் செக்யூரிட்டி இன் த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் த ஸ்கீம் at its current mark to market value is called mark to market. The mark to market is done on the daily basis for the calculation of daily NAV of a mutual fund scheme. So there is a fluctuation in all the NAVs of the scheme. So daily calculate பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி fluctuate ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. So next question, value fund or contra fund should invest on equity or equity related instrument of value companies dash. So option A, minimum of 80% of the total asset value. Option B, minimum of 75% of total asset value. Option C, minimum of 65% of total asset value. Option D, minimum of 60% of total asset value. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கெல்லாம் வேல்யூ ஃபண்ட் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து எந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நல்ல வேல்யூவில் கிடைக்குது அப்படின்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து வெரி சூஸி வேல்யூவேஷன் பார்த்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க. லோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் இப்போ இது இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு மார்க்கெட்டில் வந்து எது அட்ராக்டிவாக இல்லாமல் பட் வந்து லாங் டேர்மில் நல்ல க்ரோத் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஈக்விட்டி ரிலேட்டட். ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க வேல்யூ. ஸோ த ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ஆன்சர் இஸ் சி, மினிமம் ஆஃப் 65% ஆஃப் டோட்டல் அசட் வேல்யூ வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆன் வேல்யூ ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபண்ட் இஸ் an open-ended equity scheme following a value investment strategy. Minimum investment on equity related instruments shall be 65% of the total assets அப்படின்னு சொல்கிறாங்க. So next question, focus funds are allowed to invest in maximum of dash number of companies. So 20 ஆப்ஷன் ஏ இல்லை 30 கம்பெனிஸாக 40 கம்பெனிஸாக 50 கம்பெனிஸாக. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுன்ற போது ஒரே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க எந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் வந்து செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது எவ்வளோ நம்பர் ஆஃப் வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு செபி வந்து அதுக்கு ஒரு சீலிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீலிங் எவ்வளோன்னு அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இது பண்ணலாம், பட் அவங்க சேம் டைம் வந்து அவங்க லார்ஜ் கேப்லேயும் பண்ணலாம், மிட் கேப்லேயும் பண்ணலாம், ஸ்மால் கேப்லேயும் பண்ணலாம். பட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் தெளிவாக சொல்லணும் ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? எஸ், நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், யுவர் கெஸ் இஸ் ரைட். த ஆன்சர் இஸ் பி, ஆப்ஷன் பி. அதாவது 30 நம்பர் ஆஃப் கம்பெனிஸில் வந்து அது இவங்க மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஃபண்ட் சொல்லியிருக்காங்க, an open-ended equity scheme investing maximum of 30 stock. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சொல்கிறாங்க, the scheme need to mention where it intend to focus, whether it is multi cap, large cap, mid cap, small cap, அது மாதிரின்றது தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் இது பார்த்திங்கன்னா 65% ஆஃப் டோட்டல் அசட் வந்து அவங்க இதில் ஈக்விட்டி பேஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். So next question, how long is the trial commission paid to the distributor or intermediaries அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து for the first 6 months only, or option B for the first 1 year, option C for the first 2 years only, option D till the investment money is held in the mutual fund account. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் they will be paid commission if you go with regular plan. ஸோ நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் இவங்க எவ்வளோ நாள் வந்து இன்வெஸ்டர் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்களோ அவ்வளோ நாள் வந்து இந்த இன்டர்மீடியட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் தே வில் கெட் தட் கமிஷன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்தர், அன்லைக் ப்ராடக்ட்ஸ் லைக் இன்சூரன்ஸ் வேர் ஏஜென்ட் கமிஷன் இஸ் பெய்ட் ஃபார் a limited number of years, a mutual fund distributor is paid a trial commission for as long as the investor money is held in the fund. அதாவது அவங்க எவ்வளோ நாள் வந்து அவங்க அந்த ஃபண்டை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்களோ, எவ்வளோ நாள் வந்து அந்த ஃபண்டில் அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவ்வளோ நாள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் கேஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் ஆஃப் எ பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஷால் பி
Option A 95% of the total asset, option B 90% of the total assets, option C 80% of the total assets, option D 65% of the total assets. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னும் போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க செக்யூரிட்டிஸில் போடணும் அப்படி அது ரிலேட்டட் ஈக்விட்டி ரிலேட்டட்ஸ் அதில் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ எஸ் த ரைட் ஆன்சர் எஸ். அதுக்கு முன்னாடி வந்து இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது 50 இருக்குது, நிஃப்டி 50, நிஃப்டி 100 இருக்குது, நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 இருக்குது, நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப், அந்த மாதிரி வேரியஸ் இது இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நிஃப்டி 50 எடுத்துட்டிங்கன்னா அதில் இண்டெக்ஸ் இருக்கும்போது இவங்க எந்தெந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்களா மியூச்சுவல் ஃபண்டு ஹவுசஸ், அவங்க வந்து 95% வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி 50ல் HDFC பேங்க் வந்து 30% வெயிட்டேஜ் இருக்குன்னா இவங்களுடைய இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் வந்து 30% வந்து அந்த ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட அதாவது நிஃப்டி எதை பெஞ்ச்மார்க் இதுவோ அதோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் இதுவும் கொடுக்கும். ஸோ ஸ்லைட்லி தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஏன்னா 95% தான் இது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 5% லிக்விடில் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஏன்னா எதாவது ரிடீம் பண்ணணும் அந்த மாதிரி கேஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து தெர் வில் பி சம் டீவியேஷன் ஆர் வேரியன்ஸ் இருக்கும் இண்டெக்ஸ்க்கு. இது தட் இஸ் கால் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு கொஸ்டின் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எஸ் 95% ஆஃப் த டோட்டல் அசெட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் an open-ended scheme replicating tracking a specific index. The minimum investment securities of a particular index being replicated tracked shall be 95% of the total assets. So next question, first company entered into the mutual fund industry in India was option A LIC, Life Insurance Corporation of India, or option B State Bank of India, option C Unit Trust of India UTI, option D வந்து நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் UTI, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இன் இந்தியா. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So next question, NAV to be calculated, the net asset value to be calculated up to dash decimal places in case of index, debt and லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இண்டெக்ஸு, டெட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்ட் அப்படின்னா ஸோ இதிலலாம் வந்து ரொம்ப ஆக்டிவ் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு ரொம்ப ஒர்க் இருக்கார். ஸோ அந்த கேசஸில் வந்து அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து டெசிமல் பிளேசஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ டெசிமல் பிளேசஸ் இருக்குது அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 யூனிட்ஸ் பார்த்து இன்னும் கொஞ்சம் மல்டிபிள்ஸ்னால் அதை வந்து 10.1 2 3 4 5 அந்த மாதிரி எத்தனை டெசிமல், இஸ் இட் 2 டெசிமல் 1 டெசிமல் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இட்ஸ் 4 டெசிமல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்டிங் இதில் NAV is to be calculated up to 4 decimal places in case of index fund, liquid funds and other debt funds அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஈக்விட்டி பேஸ்டு வந்து ஃபண்டுக்கு வந்து எவ்வளோ டெசிமல் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 decimal. For NAV for equity and balance fund is to be calculated up to at least 2 decimal places அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க் டெஸ்ட் செட் வந்து 2 வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இந்த கொஸ்டின்ஸில் நமக்கு கேட்டிருக்க இதுவரையும் பார்த்த கொஸ்டின்ஸில் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க, வேறு ஏதாவது இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ரீசன் வை நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரும் புக்கு காமிக்கணும். ஸோ இட் ஹாஸ் டு பி ஒரு அத்தன்டிக் இதுவாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே வெர்பலாக சொல்லிட்டு போயிடுறாங்க, அது எந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் புக்கில் இருக்கிற ஆன்சர்ஸ் எது கொடுத்துருக்காங்களோ நான் உங்களுக்கு புக்கை ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இன்னும் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.